இயேசு வாழ்ந்த காலத்துல பல அற்புத அடையாளங்களை செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. 7 அப்பம் 2 மீனை 7000 பேருக்கு போஷிக்கிறாரு. அது அவர் ஜபம் பண்ண உடனே பல மடங்கு அதிகரிக்குது. அதே மாதிரி குருடனை பார்வையடை செய்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு. இப்படியெல்லாம் அதிசயம் அற்புதம் செய்தார் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் யாருன்னா செய்கிறாங்களா? பார்த்தவங்க கமெண்ட்ஸ் போடுவோம், இவங்க செய்தாங்க, இவங்க சப்பானி எழுந்து நடக்க வச்சுட்டாங்க, கை சூம்பினவன கை சரியாக போச்சு அப்படின்னு பார்த்தவங்க கமெண்ட்ஸ் போடணும். இங்கே வந்து ஒரு சின்ன புண்ணு சரியாச்சுங்க, எனக்கு கேன்சர் கட்டி, பார்க்காத கண்ணுக்கு தெரியாத கேன்சர் கட்டி சரியாக போச்சுங்க, உள்ளங்குது கேன்சர் கட்டி, அது சரியாக போச்சுங்கன்னா நம்ம நம்பணும். இப்போது ஒரு சூமின கை, பிறவிலே சூமின கை, ஏன்னா அது சரியாக போச்சுன்னா நம்ம கண்ணீரை பார்த்தா அது நம்பலாம். உள்ளங்கிற கேன்சர் சரியாக போச்சுங்க, கட்டி மறைஞ்சு போச்சுன்னா அது எப்படி நம்புறது நம்ம? இந்த மாதிரி அதிசயம் அற்புதம் தான் நடந்துங்குது. கேன்சர் உள்ளகிற கேன்சர் சரியாக போகுது, கிட்னி சரியாக பழுது நீங்கி நல்லா சுத்தமாகிடுது, இப்படியெல்லாம் பல கட்டிகள் மறையுது. இப்படி தான் இந்த காலத்து அதிசயங்கள் அற்புதம். நம்ம உறுப்பு உடலுக்குள்ள மறைந்திருக்கிற உறுப்பு சரியாக போச்சுன்றாங்க. வாங்க நம்ம எட்வின் ரூசோ புதுசாக வந்திருக்காரு, அவர் என்ன சொல்ற நம்ம பார்ப்போம். என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி ஆச்சரியப்படுறீங்க, ஒவ்வொரு டைமும் வாவ் அப்படின்றீங்க. கேட்டா போன வாரம் தான்டா 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தேன், அப்பவும் வாங்குற. 5000 புருஷர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 7 அப்பம் 2 மீனை 7000 பேருக்கு கொடுத்து மிச்சம் 7 கூட எடுக்கிறாங்க, அப்பவும் வாங்குற. காய்ச்சல சரியாக்குனாலும் வாவுன்ற, செத்தவன் எழுப்புனாலும் வாவுன்ற. நீ எப்போ தான் அந்த வாவை விடுவ அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? காட்ஸ் கிங்டம்ல அற்புதங்களும் சரி அடையாளங்களும் சரி சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தாரு, 7 அப்பம் 2 மீனை 7000 பேருக்கு போஷித்தாரு, 7 கூட மீந்தது. அதுல 5 அப்பம் 2 மீன்ல 12 கூட நிறைஞ்சது, மீதி அதை எடுத்தாங்க. இப்படியெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த காலத்துல நடந்தது நம்புறோம். இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து செய்தாரு அப்படின்றாங்க, நான் நம்புறோம். அதுல ஒன்றும் மாற்றமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது நடக்குதா, அதான் கேள்விக்குறி. நானும் அதிசயம் அற்புதம் செய்ய போறேன் அப்படின்னு பெரிய ஆளா வந்துடுறாங்க. இன்னைக்கு தன்னுடைய கையில் இருக்கிற காசை முதலீடு போட்டு பல சர்ச்சுகளை கட்டிக்கின்னு, பிரம்மாண்ட சர்ச்சுகளை கட்டிக்கின்னு, அங்கே லைட்டு ஃபேனு ஏசி போட்டுக்கின்னு நானும் அற்புதம் செய்ய போறேன் அப்படின்னு வந்துட்டாரு இந்த எட்வின் ரூசோ. இவர் எவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்தாருன்னு நமக்கு தெரியல. என்ன அது பார்த்தவங்க சொல்லுங்க, இவர் இந்த அற்புதம் அடையாளம் நடந்தது. இவர் என்ன சொல்றாரு, 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போச்சு, வாவ். 7 அப்பம் 2 மீனை 7000 பேசு, வாவ். அப்புறம் ஜுரம் சரியா போச்சா? அப்படியா? சத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டாங்களா? அப்படியா? சரி, இந்த எட்வின் ரூசோ யாரை சார், எந்த மருத்துவங்களை உயிரோடு எழுப்பிட்டாரு? யார்? என்ன 5 அப்பத்தை எங்க அப்பத்தை இவர் ஜெபம் பண்ணி அதிகமாகிடுச்சு? வீடியோ எடுத்து காட்டுங்க. அந்த காலத்தில் நடக்கிறது, இந்த காலத்தில் அதை சொல்லிட்டு மக்களை மயக்கி மிரட்டி காணிக்க வாங்கி பாக்கில் போட்டு திரிகிற இந்த எட்வின் ரூசோ பைபிள் வசனத்தை வாயிலே வெறும் வாயிலே சொல்லிட்டு போகிறது. அதுக்கு ஆழமான அர்த்தம் அதெல்லாம் இவருக்கு தெரியாது. என்ன இவரால் அற்புத அடையாளம் செய்ய முடியாது. அந்த வேதத்தில் உள்ள ரகசியம் மறைபொருளும் அறியவும் முடியாது. அந்த அறிந்து கொள்கிற சக்தி இவர்கிட்ட இல்லை. இவர் தான் வந்து ஜான் ஜபராஜோட இருந்து ஜான் ஜபராஜுக்கு துரோகம் செய்தவர் இந்த எட்வின் ரூசோ. இவர் தான் தனியாக சபை ஆரம்பிச்சு அசோசியேட். இவர் தான் ஜான் ஜபராஜுக்கு அசோசியேட். ஒரு கூடுகிற நண்பனை மோசம் செய்த இந்த எட்வின் ரூசோ எத்தனை பேருக்கு கண் பார்வை கொடுத்தாரு, எத்தனை பேருடைய ஜரத்தை சரி பண்ணிட்டாரு, எத்தனை பேர் மருத்துவங்களை உயிரோடு எழுப்பிட்டாருன்னு தெரியல. இது மாதிரி மாத்தட்டின்னு வந்துடுறாங்க, நான் தான் பரிசுத்தவான், நான் தான் அதிசயங்களை அற்புதம் செய்கிறவன். அதெல்லாம் சாதாரண விஷயமா? அதிசயம் அற்புதம் செய்யறதெல்லாம் சாதாரண விஷயமா? அதுக்கு போய் ஏன் வாவுன்ற அப்படின்றாரு யார்? எட்வின் ரூசோ. இப்போ எத்தனை செஞ்சாரு, அது ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்கள் மருத்துவங்களை உயிரோடு எழுப்பிட்டாரு எட்வின் ரூசோ? இது ஒரு சாதாரண விஷயம் தானே? செய்யுப்பா. ஒரு கை சூம்பினவனே, கை மடங்கி போனவனே, சப்பானியை பிரிவிலேயே பிரிவிலேயே சப்பானியை பாதியில் போலியாவில் பாதிக்கப்பட்டு இருந்தவங்கள, இந்த மாற்றுத்திறனாளிகளை எத்தனையோ பேர் இருக்காங்க, போய் சரி செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தானே? பெரிய அற்புதம் செய்கிற ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற இந்த எட்வின் ரூசோ எத்தனை பேருக்கு நீங்கள் செஞ்சீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி
மக்களை ஏமாற்றி இந்த வேதத்தை வைத்து இயேசு வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த எட்வின் ரூசோ. இல்ல வேற ஒரு விஷயமும் இவர்கிட்ட இல்லை. இல்ல இது மாதிரி மக்களை மயக்கிறார், மிரட்டுறாரு, பயமுறுத்துறாரு. ஜான் ஜெபராஜ அவருடைய ஒரு ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவரை மிரட்டி இன்னைக்கு அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து துரத்திட்டு வரும் இந்த எட்வின் ரூசோ. இதுதான் அவர் செய்த அற்புதம். அவர் செய்த அற்புதம் என்னது, அதிசயம் என்னது? இது ஒரு சாதாரண விஷயமா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இது ஜான் ஜெபராஜ குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாரு இந்த எட்வின் ரூசோ. அது ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இதுதான் அவர் செய்த அற்புதம், அடையாளம். இந்த எட்வின் ரூசோ பண்ணத்தான். இந்த மாதிரி தான் போய் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலைமை. வேற ஒரு வேலையும் இங்கே நடக்கல. மனிதனுக்கு பிரயோஜனமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்த்துக்கு இந்த எட்வின் ரூசோ இது வரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்றது கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி சொல்லி பழைய விஷயத்த ஒன்றுக்கு உதவாத விஷயத்தை தான் இந்த எட்வின் ரூசோ சொல்லின்னு இருக்காரு. மக்களுக்கும் நமக்கும் அவருக்கும் பயன்படாத விஷயம். வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி சொன்னவர் இந்த எட்வின் ரூசோ கிடையாது. உடம்பு எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்ன்ற விஷயத்தை இவர் சொல்றது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நடந்த இயேசு கிறிஸ்து நடந்தது உண்மை. அது இன்னைக்கு சொல்லி இவர் பிழைப்பு ஓட்டுங்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி எட்வின் ரூசோ இயேசு கிறிஸ்துவை வச்சு இன்னைக்கு பிழைச்சுங்கிறார். ஏன்னா 5-10 வாங்கி காணிக்கை வாங்கி மக்கள்கிட்ட எட்வின் ரூசோ பிழைச்சுங்கிறார், பிச்சை எடுத்துன்னு இருக்கார். வேற ஒரு வேலையும் நடக்கல இங்க. நண்பர்களே, இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். நாம் இன்பமாக, அன்பாக, அரவணைப்போடு, கணவன் மனைவி, குருவங்களோடு, பிள்ளைகளோடு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த எழுதப்பட்டது இந்த பைபிள். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இதை எல்லாம் நம்ம கை கொண்டால் போதும். நம்ம வாழ்க்கையை நாம் சரியாக கையாள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து சொல்ல வேண்டும். சந்தோஷமான பாதை, அன்பான பாதை, அரவணைப்புள்ள பாதை, ஆசீர்வாதமான பாதை, ஆரோக்கியமான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய பிறப்புகளை இட்டு செல்ல வேண்டும். இதுவே கர்த்தர் விரும்பும் விருப்பம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.